நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையம் புரிவோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேலைக்காக எம்மை படைத்து பராமரித்து வரும் உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இதோ எம்முடைய குடும்பங்களாக இணைந்து உமக்கு நன்றி கூறிக்கொண்டு இருக்கிறோம். எம்மை ஆசீர்வதியும் வழிநடத்தும், எம்மை பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் தீவினையும் எம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ளும். நற்கரனில் வீற்றிருந்து எம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் தேவனே, உம்முடைய சாயலாக எம்மை படைத்த தேவனே, தொடர்ந்து எம்மை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழுகின்ற வருளை எமக்கு தாரும் ஆண்டவரே. இதோ பல நேரங்களிலே உம்மை விட்டு உதாரி மைந்தருளாக உம்மை விட்டு சென்ற பொழுதும் எம்மை அரவணைத்து கொண்ட தேவனே, இதோ எம்முடைய பாவங்களுக்காக நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்று செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்காக உமக்கு நாங்கள் செய்த துரோகத்திற்காக பல வேளைகளில் உம்மை விட்டு விலகிச் சென்றதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. எம்மை மன்னியும், எம்மை ஆசீர்வதியும், எம்மை வழிநடத்தும். அப்ப நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே, எம்மை படைத்தீர், எதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய உருவையிலும் சாயலையும் கொடுத்து உம்முடைய உயிர் மூச்சை கொடுத்து எம்மை ஆசீர்வதித்திர, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். படைப்பின் மேன்மையை பல வேளையில் உணராமல் பல வேளையில் உம்மை விட்டு விலகிச் சென்றிருக்கிறோம். இதோ நாங்கள் ஒவ்வொருவருமே மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும் என்ற உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அன்பான தேவனே, இதோ நீர் எமக்கு கொடுத்திருக்கும் கட்டளைகள் நியமங்கள் அனைத்தையும் கடைபிடிக்க தவறியிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக உம்முடைய திரு அவையின் சட்டங்களை, நியமங்களை, விழுமியங்களை நாங்கள் வாழ தவறியிருக்கிறோம். இதோ எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை நாங்கள் தவறவிட்டிருக்கிறோம். உம்முடைய திரு அவையின் சட்டங்களையும் நியமங்களையும் கடைபிடிக்காமல் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம்.
அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பான தேவனே, இதோ 10 கட்டுகளை சுருக்கி 2 கட்டளையாக கடவுள் அன்பு பிறர் அன்பை வலியுறுத்தினரே. பிறரை அன்பு செய்யாமல் வாழ்ந்து தருணங்களுக்காக மனபருந்துகிறோம். இதோ என்னுடையது நான் என்ற மமதையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சகோதர சகோதரிகளில் நாங்கள் வாழும் சமூகத்தில் அனைவரையும் அரவணைத்து செல்ல மறந்திருக்கிறோம். எம்மை மன்னித்தருளும் ஆண்டவரே. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பான தேவனே, சிறப்பாக ஏதோ இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு செபித்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பல வேளைகளில் நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் உம்முடைய சீடத்துவத்தை உணராமல் இருந்திருக்கின்றோம். உம்முடைய சீடர்களாக நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற நிலையை மறந்திருக்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வின் எடுத்துக்காட்டில் நாங்கள் மற்றவர்களையும் பாதத்தில் கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்முடைய தவறான எடுத்துக்காட்டினால் பல ஆன்மாக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எம்மை மன்னியும், எம்மை ஏற்றுக்கொள்ளும். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை மறந்து சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான்.
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருளுச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம்.
வைத்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து பரம்பொருள் அவர் பாதம் தனையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். பரம்பொருள் அவர் பாதம் தனையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேரளே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். கொகிடெக்டோரிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும் அனைத்து வித தடைகளையும் நீக்கி இறைவன் தொடர்ந்து இந்த தொழிலகத்தை வழிநடத்த வேண்டியும் தொழிலாளிகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க வேண்டியும் செபிக்கிறார்கள். தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மரித்த பந்தாரும் செல்வி சவரையா ஆன்மாவிற்காக சிறப்பாக செபிப்போம். செய்த பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள உருக்கத்தோடு மன்றாடுவோம். திருப்பிள்ளையை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைமுத்துக்கள் 1-13 முடிய. அந்நாள்களில் செக்கேமேயில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார்.
இஸ்ரேலரின் முதியவர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோரின் தந்தை தோரா உட்பட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்தபொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பாலிருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்தி சென்றேன். அவனது வழிமரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபீர் மலையை உடமையாக அளித்தேன். யாக்கோவும் அவன் மக்களும் எகிப்திற்கு சென்றனர். மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்திச் சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர். அவர் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்ணால் கண்டனர். நீங்கள் நீண்ட காலம் பாலை நிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் இமாரியாவின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடைமையாக்கி கொண்டீர்கள். உங்கள் முன்னிலிருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவாப்பின் அரசன் சிப்போரின் மகன் பாலாக்கு இஸ்ரேலருக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான். உங்களை சபிக்குமாறு பேக்கோரின் மகனை பிலாமை அழைக்க ஆள் அனுப்பினான். நான் பிலாயமக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கின் கையினின்று விடுவித்தேன். நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் மக்களும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கீர்காசியரும் இவ்வியரும் எப்புசியாரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிலிருந்து இரு எமோரிய அரசியர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் காட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
வலிமை மிகு மன்னர்களை கொன்றடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதை தம் அடியவர்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பரக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 3-12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவி காரணத்தை முன்னிட்டாவது விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியினால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தம் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை அணுகி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருட்கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலே மனவுறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர், மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மை ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்விலே 1920களிலே 20 பேர் திருமணம் செய்து கொண்டால் அதில் 5% பேர் மட்டுமே விவாகரத்து பெற்றதாகவும், 1940களிலே 10 பேர் திருமணத்திலே 5% விவாகரத்து நடைபெற்றதாகவும், அதுவே 1960-70களிலே 6 பேருக்கு 1% விவாகரத்து பெற்றதாகவும் அல்லது ஒருவர் விவாகரத்து பெற்றதாகவும், அதற்கடுத்து 1990களிலே ஏறக்குறைய 2 திருமணங்கள் நடந்தால் அதில் ஒரு திருமணம் விவாகரத்து பெற்றதாகவும், இந்த காலகட்டத்தில் 2010-20 காலகட்டங்களிலே திருமணம் செய்யாமலே வாழ்ந்து திருமணம் நடைபெறாமலே பிரிந்து செல்லும் நிலை இன்றைக்கு உருவானதாக ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது. இங்கிலாந்தின் பிரதமதியாக இருந்த
வின்சென்ட் சர்ச்சில் தான் எதை செய்தாலும் தன்னுடைய மனைவியை கேட்டுவிட்டு தான் செய்வார். மிகப்பெரிய ஆளுமையை கொண்டிருந்தாலும் தான் தன்னுடைய அவையில் பேசுவதற்கு முன்பாக தன்னுடைய மனைவியின் ஒப்புதல் பெற்ற பிறகே பேச ஆரம்பித்ததாகவும், தன்னுடைய மனைவியை அனைத்திற்கும் சமமாக உன்னதமாக வைத்திருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அவரிடம் பேட்டி காணும் பொழுது கேட்கிறார்கள், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்து நீங்கள் அந்த பிறவியில் எப்படிப்பட்டவராக இருக்க விரும்புகிறீர் என்று கேட்ட பொழுது, மிஸ்ஸஸ் சர்ச்சில் அவருடைய கணவராக இருக்க விரும்புகிறேன் என்கிறாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனமுறிவு பற்றி நாம் இந்த நற்செய்தி வாசகத்தில் சிந்தித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடலாய் இருப்பர். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இன்றைக்கு திருமண வாழ்வை மேற்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டு கணவனும் மனைவியாக கடவுளுக்கேற்ற குடும்பத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கும். அதே நேரத்தில் இறைவனும் அருட்பணிக்காக விண்ணரசின் பொருட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் தங்களை ஆளாக்கி கொள்ளும் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் திருமண பந்தத்திலே திருமண அருட்சாதனத்தை ஏற்றுக்கொண்டு கணவனும் மனைவியாக வாழ முற்படும் நாம் அனைவருமே இதை எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மோடு இருக்கிறார். திருமண பந்தத்தை அருட்சாதனமாக ஆசீர்வதித்திருக்கிறார். இருவரல்ல ஒரே உடலாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு இறைவன் தன்னுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து திருக்குடும்பமாக வாழ முற்படுவோம். பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வந்தாலும் கணவன் மனைவியோ மணவன் கணவனையோ விட்டு கொடுக்காமல் இறைவனுக்கு உகந்த குடும்ப வாழ்வை மேற்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பான். ஆமேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உன் திருவையின் காணிக்கைகள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும்
மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவருடைய அனைத்தையும் படைத்திருவரை மீட்பராகும் ஈடேற்று எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் கருதரித்து கன்னித்தாயிடமிருந்து பிறந்தார். உடைய திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடப்பட்டார். இவ்வாறு சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினாராகவே தூதருடைய இணைந்துமை என்றென்று புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிவையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்றாகவே நம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதனை பிட்டு தன் அன்பு சீடர்களுக்களை திரைமகனை கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அழைத்து இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கணத்தை மொக்க கொடுக்கிறோம். திருமண என்ற உடைய பிரியை தகுந்த விவரங்களை ஏற்றுக்கொண்டே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பொங்கலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இதை வாழ்க்கையும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்திடும். திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராய் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா தொழிலின் அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். உயிர்த்தெழும் மீது நோக்குடன் தொழில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு ஒளிமிக்கும் திருமணேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின மாட்சிமிக்குள்ள தெய்வத்தாய், அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராக அனைவரிடம் சிறப்பாக நம்முடைய கிளைச்சிறிய நன்னை இருவழி தாட்டி பத்திர ஞானமா ஆக அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குழும் ததி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமிருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நம் அனைவருமே துணிந்து இறை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடிடும் இரக்கத்தின் உதவியால்
பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திரு தொழிலுக்கும் விழுந்திர பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் ஒரு திரு அவையின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்திரத்தில் திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரை உலகின் பாவங்களை போக்குவந்தவர். செம்மறி விருந்து கழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம்னை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. God bless. ஜெபிப்போமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை மூடு ஒன்றித்துக்குச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு.
என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிழச்சியன் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரின் ஞானமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.